டாடி மம்மி பாடல் நடிகைய ஞாபகம் இருக்கா? கோமாவுக்கு போன சோகம். 7 வருஷ சிகிச்சைக்கு பின்னாடி இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? 2007வது வருஷம் விஜய் நடிப்புல வெளியான போக்கிரி படத்துல என் செல்ல பேரு ஆப்பிள் பாடல்ல நடிச்சவங்க தான் நடிகை முமைத் கான். அதே மாதிரி விஜயோட வில்லு படத்துல டாடி மம்மி வீட்டில் இல்ல பாட்டுலயும் நல்லா டான்ஸ் ஆடியிருப்பாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மாதிரியான பல மொழி படங்கள்ல சிறப்பு நடனத்துக்கு பெயர் பெற்றவங்க தான் முமைத் கான். விக்ரமோட கந்தசாமி படத்துல என் பேரு மீனா குமாரி பாட்டுலயும் நடனம் ஆடியிருப்பாங்க. இப்படி தமிழ்ல பல படங்கள்ல சிறப்பு நடனம் ஆடி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்த நடிகை முமைத் கான் 2019க்கு பின்னாடி சினிமாவில இருந்து விலகிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல ரியாலிட்டி ஷோ நடுவரா பங்கேற்று வராங்க. இந்த நிலையில சமீபத்துல தான் கோமாவில இருந்து மீண்டு வந்தத பத்தி அவங்க கொடுத்த பேட்டியில பகிர்ந்திருக்காங்க. இது தொடர்பா நடிகை முமைத் கான் சொல்லும்போது, என்னோட பெற்றோர் என்ன எப்பவுமே வேலைக்கு போக சொல்லி வற்புறுத்தினதே கிடையாது. ஆனா நானும் என்னோட சகோதரியும் வளர்றப்பவே எங்க கிட்ட பணம் இல்ல அப்படிங்கறத உணர்ந்துகிட்டோம். அப்போ ரூ. 1 50 பைசாவ மிச்சப்படுத்தக்கூடிய வகையில நான் ஸ்கூலுக்கு நடந்தே போவேன். அந்த பணத்த உண்டியல்ல சேர்த்து வச்சு அப்பாவுக்கு குடுப்பேன். அவங்க அப்படி பணம் கேட்டதில்ல அப்படின்னாலும் நான் அவங்களுக்காக செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நான் சினிமாவுல இருந்து விலகல. பெரிய விபத்து ஏற்பட்டு நான் முழுமையான நிலை குலைஞ்சு போயிட்டேன். மூளைக்கு போகக்கூடிய என்னோட 5 நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா மருத்துவர்கள் சொன்னாங்க. இதனால 15 நாட்கள் கோமாவுல இருந்தேன். மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொல்லி என்ன அறிவுறுத்துனாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட கெரியர் முடிஞ்சிருச்சு. உடற்பயிற்சி மாதிரியான எந்த உடல் சார்ந்த அசைவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. தொடர்ந்து மருந்துகள சாப்பிட்டதால என்னோட உடம்போட வெயிட் குறைஞ்சு போச்சு. கடவுள் தான் எனக்கு முமைத் கான் அப்படிங்கிற அடையாளத்த குடுத்தாரு. அவரே இதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாரு. அத நான் ஏத்துக்கிட்டேன். இந்த 7 வருஷங்கள என்ன நானே சுய பரிசோதனை செய்ய யூஸ் பண்ணிக்கிட்டேன். 7 வருஷங்கள் இடைவெளியில ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைய என்னோட அம்மாவே கவனிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கும் நான் பெரிய பர்ச்சேஸ் பண்ண விரும்பினா என்னோட அம்மாவோட அனுமதி கேட்பேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவில இருந்து விலகி இருக்கக்கூடிய முமைத் கான் இப்போ ஹைதராபாத்ல ஒப்பனை அப்புறம் முடி பயிற்சி நிறுவனம் ஒண்ணு நடத்திட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது.